ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மை டாக்ஸிக் லவ்வோட நெக்ஸ்ட் பாட்டாக தான் எடுத்து வந்துருக்கேன். டேரெக்டாக நாம் அப்படியே பாட்டில் அப்போல்லாம் நான் பேசுகிற வாடி அடோடு பெயிண்டர் மாதிரி தெரிஞ்சா ஐம் ரியலி சாரி, ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான். ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க, ஓகே? பாட்டில் அப்போல்லாம் இந்த மாதிரி எனக்கு நீ கிஸ் கொடுத்த ஃபீல்டில் எனக்கு என்னெல்லாமோ தோணுது. கொஞ்சம் ஹவர்ஸ் நான் உன் கூட வேணா டைட்டு ஸ்பெண்ட் பண்ணட்டுமா அப்படிங்கிற மாதிரி டேக்கு மேலே திரும்பவும் ஹோவரானா அதெல்லாம் முடியாது போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு பெட்டில் இருந்து அப்படியே கொண்டு வந்து ஸ்டடி டேபிள் மாதிரி இருக்குது, அதில் உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சுட்டு லேப்டாப்பை தூக்கி நம்ம டேயே ஹேண்ட்ஸில் கொடுக்குறாரு. அமைதியாக ஒர்க் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே அப்படியே வந்து பெட்டில் படுப்பாரா. இந்த மாதிரி படுத்தா நம்ம ஜங்குக்கு தான் என்னை எழுப்பிட்டுக்கு நீ சும்மா தட்டி கூப்பிட்டுருந்தாலே நான் எழுந்திருப்பேன். கிஸ் பண்ணி என்ன ஃபுல்லாக சேஞ்சு பண்ணி விட்டுட்டு எப்படி ப்ளே பண்ணிவிட்டு எப்படி சிலி பண்ணுற மாதிரி இருடா ஒர்க்கை முடிச்சுட்டு வந்து டைம் இருந்தால் உன்னை சும்மா விட மாட்டேங்கிற மாதிரி அந்த ஒர்க்கை அப்படியே பண்ணிகிட்டு இருப்பார். அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன். நம்மகிட்ட இந்த மாதிரி ஜங்குக்கு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கு இன்றைக்கி கொஞ்சம் டீஸ் பண்ணி வச்சுங்கிற மாதிரி சொல்லிட்டு டேக்கு ஸ்மைல் வருது. ஸ்மைல் பண்ணபடி அப்படியே நம்மகிட்டே வந்து ஐஸை க்ளோஸ் பண்ணபடி திரும்பவும் சிலி பண்ணுறாரு. இங்கே டைம் ஸ்கிப் ஆகி இப்போ அப்படியே ஃபுல்லாக மார்னிங் 8 o'clock ஆயிடுச்சு. நம்ம ஜங்குக்கிட்ட அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வெளியே வந்தோம். நம்ம ஜங்குக்கு தேவையான ட்ரெஸ்ஸு, மொபைலு, லேப்டாப்பு, பேக்ஸு எல்லா திங்ஸும் அந்தந்த பிளேஸில் கரெக்டாக நம்மகிட்ட எடுத்து வச்சுருக்காரு. போட்டா குறைக்கி நம்ம ஜங்குக்கூட ஷூக்கு அந்த ஷூவெல்லாம் க்ளீன் பண்ணி நீட்டாக்கிட்டு இருக்காரு. சாக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்ருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே பக்கத்தில் வந்து நின்னா இப்படி பக்கத்தில் வந்து நிற்கிற நம்ம ஜங்குக்கு அப்படியே பிடிச்சி பெட்டில் உட்கார வச்சுட்டு ஜங்குக்கு ஃபேண்டு ஷர்ட் எல்லாத்தையுமே வேர் பண்ணி விட்டுட்டு ஷூ சாக்ஸையுமே அப்படியே வேர் பண்ணி விட்டுட்டு ஜங்குக்கூட ஹேரெல்லாம் இழுத்து விட்றாரு, டையெல்லாம் மாட்டி விட்றாரு. இப்படி எல்லாத்தையுமே மாட்டி விட்டுட்டு நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணோம். ஜங்குக்கு அப்படி நம்ம டேயை பார்க்குறாரு. இந்த மாதிரி பார்த்தா எதுக்கு இந்த பார்வையா அப்படிங்கிற மாதிரி டேயை கேட்கவும் ஏன் பேபி இந்த மாதிரி பண்ணுற நானும் எழுந்த நேரத்துலேருந்து உன்ட்ட ஒன்று கேட்டுட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு இப்படி பேசுவாரா. இந்த மாதிரி பேசினோம். வேகமாக வந்து ஜங்குக்கூட லிப்பில் பிக் கிஸ் பண்ணிவிட்டு இந்த கிஸ் உனக்கு இன்றைக்கி காணும், ஒழுங்காக ஒர்க்குக்கு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே புஷ் பண்ணபடி நேராக பெட்ரூமை விட்டு வெளியே கூட்டிகிட்டு வந்து அவங்க மாமிட்ட கொண்டு வந்து விட்றாரு. இந்த மாதிரி விட்டா மாம் அப்படியே பிரேக்ஃபாஸ்ட்டாக ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இப்போல்லாம் மார்னிங் நீ சாப்பிட மாட்டேக்கா, இந்தா சாப்பிடு ஜங்குக்குங்கிற மாதிரி மாமும் டேயும் மாட்டி நம்ம ஜங்குக்கு ஃபீட் பண்ணி விட்றாங்க. இந்த மாதிரி ஃபீட் பண்ணி விட்டோம். ஒருத்தர் அன்பையும் நம்மளால் தாங்க முடியாது, 2 பேரும் சேர்ந்துலாடா பண்ணுறாங்கங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கும் போட்டோம் ஏன் இந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ணி எனக்கு ஃபுட்டை கொடுக்குறீங்க. இந்த மாதிரி நம்ம ஜங்குக்கு ஃபுட்டை மட்டுட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி மாம்ட்டாங் அப்போ நான் கம்பெனிக்கு போகிறேனுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக்கு நேராக கம்பெனிக்கு கிளம்புறாரு. இந்த மாதிரி கிளம்புனா கம்பெனியில் தான் பார்ட்டின்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அதனால பார்ட்டிக்கான ஹோல் ஒர்க்கையும் ரெடி பண்ணுறது எல்லாத்தையுமே ஜங்கு கூட ஹேண்ட்ஸில் கொடுத்துட்டாங்க. என்ன இதை மொத்தத்தையும் நாங்கள் ரெடி பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சுகாவும் ஜங்குக்கு ஷாக்கானா இதாண்டா உங்கள் பனிஷ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் வேறு வழி இல்லாமல் ஈவினிங் பார்ட்டி ட்ரிங்க் எல்லாமே அதில் வந்து ஷோ பண்ணுவாங்க. அதனால அந்த மூமெண்ட்டுக்கு ஹோல் ஒர்க்கையுமே சிங்கிள் பர்சன்ஸாக நம்ம ஜங்குக்கும் சுகாவும் தான் ஹோல் ஒர்க்கையுமே பண்ணிகிட்ருப்பாங்க. இந்த மாதிரி ஹோல் ஒர்க்கே பண்ணால் நம்ம சுகாவுக்கு செம்ம காண்டாகுது. இந்த டீயா வேணும்னே நம்மளோட டென்ஷன் ஆக்கணும், நமக்கு நிறைய ஒர்க்கு கொடுக்கணுன்னே இந்த ஒர்க்கெலாம் பண்ணுறாடா, ஏன்டா இந்த மாதிரி பண்ணுறானே தெரியல. மற்ற கம்பெனிஸ்லாம் இந்த மாதிரி நம்மளை டார்ச்சரே பண்ண மாட்டாங்க, ஆனால் இந்த டீயா இருக்கிற பிளேஸில் எல்லாம் ஒரே ஒர்க்கு டென்ஷனாக தான் இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் ஓவராக தெரியல. 2 பர்சன்ஸ் எப்படி இந்த ஹோல் ஒர்க்கையும் பண்ண முடியும், கொஞ்சமாவது சிஓ கூட இதை திங்க் பண்ணலையேங்கிற மாதிரி சொல்லிட்டு செம்ம கடுப்பில் நம்ம சுகா இந்த மாதிரி திட்டிக்கிட்டே இந்த ஒர்க்லாம் பண்ணிகிட்டு இருந்தா. சரி விட்றா, தேவையில்லாமல் டென்ஷன் ஆகாத, இவ்வளோக்குள்ளே டென்ஷன் ஆகிறதுல ஒரு பிரோஜனம் இல்லை, அமைதியாக ஒர்க்கை பாரு. ஏற்கனவே நமக்கு என்ன மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுக்கன்ட்டு தேடி கண்டுபிடிச்சி பனிஷ்மெண்ட்டை வேறு ரெடி பண்ணியிருக்காங்க. பேசாமல் நம்ம ஒர்க்கை முடிச்சிட்டோம்னா இதோட பனிஷ்மெண்ட் எண்ட் ஆகிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஜங்குக்கு வந்து நம்ம அன்னைக்கு லீவ் போட்டோம்ல, அந்த மாதிரி காலேஜுக்கு போனோம்ல, அந்த கோவத்துக்கு இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுக்காங்கன்னு திங்க் பண்ணிவிட்டு அமைதியாக ஒர்க்கை மட்டும் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இப்படி ஒர்க்கை மட்டுட்டு பண்ணால் இப்போ ஈவினிங் ஒரு 4 o'clock ஆயிடுச்சு. அவ்வளோ நேரம் வரைக்கும் அது ஒரு பெரிய பார்ட்டிகள் எல்லாத்தையுமே அவங்க தான் ரெடி பண்ணியிருக்காங்க. ஃபுட்டு, டேபிள்ஸு, திங்ஸு எல்லாத்தையுமே அந்தந்த பிளேஸில் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது, ஃப்ளோரெல்லாம் க்ளீன்
பண்ணுறது, அந்த பிளேஸை கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுங்கிற மாதிரி ஷுகாவும் ஜங்குக் மட்டும்தான் சிங்கிளாக ஹோல் ஒர்க்கே பண்ணியிருப்பாங்க. இப்போ டைம் 4 o'clock ஆகிற அந்த மூமெண்ட்டுக்கு அந்த பிளேஸுக்குள்ள கரெக்டாக டியாவும் நம்ம ஜாக்கு என்ட்ரு ஆகுறாங்களா. இந்த மாதிரி என்ட்ரானா இப்போ நம்ம ஜங்குக் அப்படியே நம்ம ஷுகாவை ஒரு இடிக்கிறாரு. ஏன்டா ஏற்கனவே பாடிலாம் டயர்டாக இருக்குடா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஷுகா சொன்னேன். டேய் சீவோ வந்துருக்கார்டா அப்படிங்கிற மாதிரி இப்படி நம்ம ஜங்குக்கு சொல்லவும் அப்படியே நம்ம ஷுகா சீவோ ஜாக்கை நோட் பண்ணிவிட்டு அப்படியே நார்மலாக எழுந்து நிற்கிறாரு. என்னடா என்ன ஒர்க்கெல்லாம் டென் பண்ணிட்டீங்க போலுக்கு அப்படிங்கிற மாதிரி டியா கரெக்டாக அந்த பிளேஸ் முழுக்க அப்படி நோட் பண்ணுறா. எல்லாமே ஒரு பார்ட்டிகளில் என்ன மாதிரி இருக்கணுமோ எல்லாம் ரெடியாக இருக்குது. அப்புறம் அங்கே ஃப்ளோர் எல்லாத்தையும் செமையாக க்ளீன் பண்ணி ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணி எல்லாம் வச்சுருக்கிறத பார்த்துட்டு கொஞ்சம் ஹவர்ஸில் 2 பேர் என்னம்மா வேலை பார்த்துருக்காங்க. இந்த பிளேஸுக்கு நாங்கள் 20 மெம்பர்ஸை ஒர்க்குக்கு எடுக்கணும்னு நினச்சோம் அப்படிங்கிற மாதிரி டியா இந்த மாதிரி திங்க் பண்ணிட்டு இருந்தா. ஜாக்குக்குமே செம ஷாக் ஆகுது. ஏன்னா ஒரு 20 மெம்பர்ஸாவது இந்த பார்ட்டிகளை ரெடி பண்ணதுக்கு நம்ம ரெடி பண்ணணும், மணி கொடுக்கணும் அப்படின்னு தான் திங்க் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் நம்ம டியா நம்ம ஜங்குக்கும் ஷுகாவுக்கும் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், இந்த ஒர்க்கை அவங்க கரெக்டாக பண்ணாட்டா இதை விட ஹெவியாக பனிஷ்மெண்ட் கொடுக்கணுங்கிற மாதிரி சொல்லின்னு இருப்பான். ஆனால் அந்த ஒர்க்கை கொஞ்சம் ஹவர்ஸ்லேயே ஹார்ட் ஒர்க்கில் வேகமாக பண்ணி க்ளீன் பண்ணி நீட் பண்ணி ஃபுல்லாக 2 பேரும் சேர்ந்து டெக்கரேட் பண்ணியிருக்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு ஸ்பீடு அதிகம் தான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு ஷாக்கில் 2 பேரும் இந்த மாதிரி நோட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ என்னட்ட சுற்றி முற்றி பார்க்குறாங்கன்னு தெரியலையே, இதுலேயே ஏதாவது ஒரு குழப்பத்தை கொண்டு வருவா பறந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி செலவும். டேய் என்னடா என்ன மாதிரிடா ஃப்ளோரை க்ளீன் பண்ணியிருக்கீங்க, ஃப்ளோரை இன்னும் வேகமாக க்ளீன் பண்ண வேண்டியது தானே, ஏன்னா கீழே குஞ்சு பார்க்க சொல்ல என் ஃபேஸே தெரிய மாட்டேங்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரலாம். இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்க பிளேஸை கூட நான் கீழே குஞ்சு பட்டு என் ஃபேஸே தெரிய மாட்டேங்குது, என்ன மாதிரி ஃப்ளோரை க்ளீன் பண்ணிங்கிற மாதிரி கோவமாட்டுட்டுனா அது ஃப்ளோரு அது என்ன மிரரா கீழே குனிஞ்சதோட அப்படியே உன் ஃபேஸு தெரியுதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஷுகா முணுமுணுப்பாரா. சும்மா நில்றா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இந்த மூமெண்ட்டை ஜாக் நோட் பண்ணிவிட்டு விடிட்டியா இந்த அளவுக்கு 2 பேர் இவ்வளோ ஒர்க்கையும் பண்ணியிருக்காங்க, இதை நம்ம ஃப்ரீ பண்ணி விட்டுருவோம் அப்புறம் இங்கே பாரு ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும். சொல்லுங்கள் சிவோ சார் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்கு கேட்கவும் இப்போ நம்ம ஜாக்கு தான் இந்த பார்ட்டி ஹாலில் மேரேஜ் பண்ணியிருக்க பர்சன்ஸ் அவங்க ஒய்ஃபோட தான் பார்ட்டிக்கு வரணுங்கிற மாதிரி தான் நான் டிசைட் பண்ணியிருக்கேன். மற்ற எல்லா எம்ப்ளாயிஸ்டையுமே நான் மார்னிங்கே அனௌன்ஸ்மெண்ட் சொல்லிட்டேன். பட்டு நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்ததுனால தான் உங்ககிட்ட என்னால் சொல்ல முடியல, அதனால இப்போ சொல்கிறேன். ஏன்னா ஷுகாவுக்கு மேரேஜெலாம் ஒன்றும் ஆகலை, மேரேஜ் ஆகலைன்னா பாய் ஃப்ரெண்டெல்லாம் கூட்டிகிட்டு வரக்கூடாதா சிஓ சார் அப்படிங்கிற மாதிரி ஷுகா அப்படி கேட்கவும் ஏன்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு நம்ம ஷுகாவை நோட் பண்ணோம். அது உன்னோட விருப்பம், நான் அவங்களோட பார்ட்னரோட இந்த பிளேஸுக்கு பார்ட்டி என்ஜாய் பண்ண வரணும்னு திங்க் பண்ணியிருக்கேன். மார்னிங்கே நான் எல்லா எம்ப்ளாயிஸ்ட்டையுமே சொல்லிட்டேன், நீங்கள் 2 பேரும் இந்த பிளேஸில் ஒர்க் பண்ணுறதுனால என்னால் சொல்ல முடியல, அதனால இப்போ சொல்கிறேன். உங்கள் 2 பேர்ட்டையும் சொல்லிவிட்டேன், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உங்கள் பார்ட்னரை இந்த பார்ட்டிகளுக்கு கூப்பிட்டு வரலாம், ஜங்குக்கு நீயும் உன் ஒய்ஃப் அங்கே கூப்பிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படி டியாவும் ஜாக் அங்கேருந்து போனால் உன் ஒய்ஃபை கூப்பிட்டு வாடா, உன் ஒய்ஃபுக்கு இங்கே தானே இருக்குது பெரிய கிஃப்ட்டு, என்கிட்ட இருந்து என்ன என்ன மூவ் ஆன் பண்ணிவிட்டு அவனை மேரேஜ் பண்ணி ஹாப்பியாக இருக்கியா, வா உன் ஒய்ஃபோட வா, உன் ஒய்ஃபுக்கு வச்சுருக்கேன் பெரிய கிஃப்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த மாதிரி திங்க் பண்ணால் இப்போ நேராக நம்ம ஜங்குக்கு ஹவுஸுக்கு போகிறாரு. டெய்மே காலேஜ் ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு நேராக ஹவுஸ்க்குள்ள என்ட்ரானா நம்ம ஜங்குக்கோட மாம் தான். ஜங்குக்கு ஏதோ கம்பெனிலேருந்து சீக்கிரம் வந்துட்டான், எங்கேயோ ரெடியாகி கிளம்பிக்கிட்டு இருக்கான், உன்னையும் கூப்பிட்டான், நீயும் போ ரூமுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நேராக ரூமுக்கு வராரு. இந்த மாதிரி ரூமுக்கு வந்தால் இப்போ நம்ம ஜங்குக்கு தான் நான் அந்த ஒவ்வொரு திங்ஸாக எடுத்துகிட்டு கொஞ்சம் ரெடியாகி ஃப்ரெஷ்அப் ஆகி வேறு ஒரு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு என்னாச்சு ஹஸ்பண்ட் எங்கேயாவது அதர் பிளேஸ்க்கு போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்கவும் ஆமாம் டயாங் ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டி ஃபங்க்ஷன், கண்டிப்பாக நீயும் அந்த பிளேஸ்க்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு வேர் பண்ணக்கூடிய ட்ரெஸ்ஸஸை கொடுக்குறாரு. அது ஃபுல்லும் ஜங்குக்கு வேர் பண்ணக்கூடிய ட்ரெஸ்ஸஸ் தான். அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் இது வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்க மாட்டார், காலேஜ் ஸ்டூடெண்ட் தானே, ஆனால் நார்மல் ட்ரெஸ் தான் வச்சுருப்பாரு. ஒரு பார்ட்டிக்கு போகணுன்னா அதுவும் கம்பெனி பார்ட்டிக்கு போகணுன்னா என்ன மாதிரி ட்ரெஸ் வேர் பண்ணணும், அந்த மாதிரி ஜங்கு கவர் ட்ரெண்டை ஒரு ட்ரெஸ் எடுத்து தான் நம்ம கொடுக்குறாரு.
இதை எதுக்கு நான் வேர் பண்ணணும் அப்படிங்கிற மாரி சொல்லவும், இதை வேர் பண்ணு, இதுதான் உனக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இந்த ட்ரெஸ்ஸை சீக்கிரம் வேர் பண்ணு, டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாரி சொல்லவும், டேயுமே எதுவுமே சொல்லாமல் இக்னோரும் பண்ணாமல் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு நேராக ஜங்குக்கிட்ட வந்து நிற்கிறாரு. இந்த மாதிரி என்னென்னா நேராக டேயை நேராக கீழே கூட்டிகிட்டு வந்து ஜங்குக்கோட மாம்கிட்ட வந்து கம்பெனியில் ஒரு பார்ட்டி, நான் டே கூட இந்த பார்ட்டி பிளேஸ்க்கு போகிறேன், பாஸ் வந்து அவங்க பார்ட்னரை கூட்டிகிட்டு வரலான்னு சொன்னாங்க, அதனால நான் டே கூப்பிட்டு போகிறேன், ஓகே மாம் டின்னர்லாம் நீங்கள் எங்களுக்காக ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணாண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த மாதிரி ரொம்ப ஹாப்பியாக நம்ம டே கூட்டிகிட்டு அப்படியே வெளியே போவாரா. இந்த மாதிரி போனோம். டேக்குமே செம்ம ஹாப்பி, ஜங்கு கூட வெளியே போகிறோங்கிற மாதிரி ஹாப்பிலே நேராக நம்ம ஜங்குக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தார்ல பார்ட்டி கால், அந்த பிளேஸ்க்கே வருவார். இந்த மாதிரி வந்தும் ஜங்குக்கு சுகா ஜிமினாவே கையோட கூட்டு வந்துருக்காரு. இந்த மூமெண்ட்டுக்கு இப்போ 2 பேருமே அப்படி கப்பலோட உள்ள என்ட்ராகிற அந்த மூமெண்ட்டை ஜாக்குன்னு டேவை நோட் பண்ணால் அங்கே கொஞ்சம் எம்ப்ளாயிஸுமே வந்திருப்பாங்க, ஒய்ஃபோட ஹஸ்பண்டோடலாம் வந்திருப்பாங்க. இந்த மாதிரி வந்து அந்த ஃபங்க்ஷனை அப்படி ஸ்டார்ட் பண்ணதுக்கு அவங்கவுங்க சீட்டில் போய் அரேஞ்ச் ஆனால் நம்ம ஜங்குக்கு சுகா டே ஜிமின் இவங்க 4 மெம்பர்ஸும் ஒரு டேபிள் அரேஞ்ச் ஆகுறாங்க. ஒரு டேபிளில் 4 to 5 சேர் இருக்குது. அந்த பொசிஷனில் அப்படி அந்த பிளேஸில் அரேஞ்ச் ஆகி உட்காந்தா இப்போ மேலே நம்ம ஜாக்கு தான் ஸ்பீச் கொடுத்துக்கிட்டு இருக்கான். இந்த பிளேஸில் நம்ம கம்பெனி இப்போ டாப் பொசிஷனில் இருக்குது, நல்லாவே நம்ம எம்ப்ளாயிஸ் எல்லோரும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, இப்போ கிடைச்ச ப்ராஜெக்ட்டுக்கு நாங்கள் ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ண வேண்டியது அப்படிங்கிற மாரி இப்போ கிடைச்ச ப்ராஜெக்டில் ஹை ப்ராஃபிட் நம்ம ஜங்குக்கால தான் கிடைச்சிருக்கோம். ஆனால் பட் இப்போ கூட நம்ம ஜங்குக்கோட டீமோட நேமை சொல்லி ஹெட்டாக தான் அந்த பிளேஸில் போட் பண்ணுறாங்க, கொஞ்சம் பாராட்டியும் பேசுகிறாங்க. இதை பார்க்க சொல்ல சுகாவுக்கு கோவமாகுது, அவங்ககிட்டருந்து எல்லாத்தையும் பிடுங்கிக்கிட்டு என்ன மாட்டுதான் நீங்கள் பாராட்டு விழா நடத்துறீங்கிற மாதிரி செம்ம கோபமாக நோட் பண்ணால் ஜங்குக்கோட ஃபேஸே சேஞ்ச் ஆகுது. ஏன்னா கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணது ஜங்குக், ஆனால் இந்த பிளேஸில் அந்த ஸ்டேஜில் ஜங்குக்கு தான் அங்கே நின்று இவங்க இப்போ பாராட்டுறாங்கல்ல, ஒரு ப்ரௌடான ஃபீலை கொடுக்குறாங்கள, இந்த மூமெண்ட் எல்லாத்தையுமே நம்ம ஜங்குக்கு தான் கிடச்சிருக்கணும். ஆனால் அதை அவங்களோட ஹெட்டுக்கு கொடுக்குற மூமெண்ட் வேணும்னே நம்ம ஜங்குக்கை கஷ்டப்படுத்தணும்னு இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் பார்க்க சொல்ல ஜங்குக்கோட ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் சேஞ்ச் ஆகுறது நம்மகிட்டே பக்கத்தில் இருந்து பார்ப்பாரு. இந்த மாதிரி பார்த்தோம். இப்போது இந்த பார்ட்டியை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம், நல்லா ட்ரிங்க் பண்ணிக்கோங்க, ஃபுட்டெல்லாம் எடுத்து சாப்பிட்டுக்கோங்க, உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவரில் ட்ரிங்க்லாம் இருக்குது, ட்ரிங்க் பண்ணிக்கலாங்கிற மாதிரி இப்படி சொல்லிவிட்டு ஜாக்கும் டேவும் அப்படியே இந்த ஸ்டேஜ்லேருந்து கீழே இறங்குனா டேய் சுகா ஜிமின் அப்புறம் நம்ம ஜங்குக்கு இவங்க எல்லாரும் இருக்கிற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு எப்படி ஃப்ரீயாடா நீங்கள் 2 பேருக்கு இருக்கலாம், இருக்கட்டா நான் விட்டுருவேணா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே நேரடியாக நம்ம ஜங்குக்கு ஒரு டேபிள்கிட்ட வந்துட்டு ஜங்குக்கு சுகாவையும் நோட் பண்ணிவிட்டு டேய் இந்த பிளேஸில் கொஞ்சம் ஒரு முக்கியமான ஒர்க் இருக்குது, எங்கள் கம்பெனி பார்ட்னர்ஸ் ஒரு ட்ரீ கம்பெனிலேருந்து வந்துருக்காங்க, இந்த பிளேஸில் ஒர்க் பண்ணுற பர்சன்ஸுக்கு ஒழுங்காகவே ஷோ பண்ண தெரியல, போங்க அவங்களுக்கான ட்ரிங்க் பாட்டில்ஸையும் ஐஸ் க்யூப்ஸ் அண்ட் ட்ரிங்க் பண்ணதுக்கான சைடிஷ்லாம் கேட்பாங்களா, அந்த மாதிரி என்னெல்லாமோ நிறைய சொல்லி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நேராக அந்த ஜாக் ஒரு டேபிளில் இருப்பான், அந்த பெரிய கெஸ்ட்டுலாம் இருக்கிற மாதிரி ஒரு டேபிள் தான் அது. அதில் நம்ம ஜாக்கோட மற்ற பார்ட்னர்ஸ் கம்பெனி இருப்பாங்களே அவங்க எல்லோரும் அதில் உட்காந்துருக்காங்க. அந்த மூமெண்ட்டுக்கு அவங்களுக்கெல்லாம் ஒழுங்காகவே இங்கே இருக்க பர்சன்ஸுக்கு ஷோ பண்ணவே தெரியல, அவங்க பார்ட்னர்ஸ் அவங்கள நம்ம தான் ஹாப்பியாக வச்சுக்கணும், போய் 2 பேரும் ஒழுங்காக நான் சொன்னதெல்லாம் எடுத்துகிட்டு வாங்கணுங்கிற மாதிரி வேணும்னே இந்த மாதிரி ஒர்க்கு கொடுக்கவும் ஜங்குக்கு சுகாவுமே ஒர்க் பண்ணுற பிளேஸில் ப்ராப்ளமாக பண்ண முடியுங்கிற மாதிரி ஓகே சொல்லிவிட்டு அங்கேருந்து எழுந்துக்கிறாங்க. இந்த மாதிரி எழுந்து அந்த பிளேஸில் எல்லா எம்ப்ளாயிஸுமே ஜாலியாக ஃபுட்டை சாப்பிட்டு ட்ரிங்க் பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தால் ஜங்குக்கு சுகாவும் மட்டும் அந்த பிளேஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மூமெண்ட்டை பார்க்க சொல்ல ஜிமினாவுக்கு செம்மையாக கோவம் வருது. ஜிமினாவுக்கு மட்டும் இல்லை நம்ம டேக்குமே தான். பார்ட்டி ஹால்னால் எல்லோரும் என்ஜாய் தானே பண்ணணும், அது என்ன எங்கள் ஹஸ்பண்ட் என் பாய் ஃப்ரெண்ட் இவங்கள மட்டும் இந்த மாதிரி டார்கெட் பண்ணுறாங்க, ஏன் இந்தளவுக்கு ஒரு மாதிரி ஒர்க் டார்ச்சர் பண்ணுறாங்களேங்கிற மாதிரி டே நோட் பண்ணால் இப்போ என்ன நம்ம டே நேருக்கு நேராக பார்க்குறாரு ஜங்கு கம்பெனியில் எந்த அளவுக்கு டியா மூலமாக டார்ச்சர் அந்த ஒர்க் டார்ச்சர் பண்ணுற இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு இதனால தான் நம்மக்கிட்ட அப்போல்லாம் ரொம்ப ஃபைட் பண்ணியிருக்காரு, ட்ரிங்க் பண்ணியிருக்காரு போலுக்கு, இந்த அளவுக்கு ஒர்க்கு கொடுத்தா யார் தான் ஒர்க் பண்ணுவானுங்கிற மாதிரி சொல்லிட்டு டே ஜிமினாவும் இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிட்டு இருந்தா ஜிமினாவுக்கெல்லாம் ஃபேஸ் வேறு மாதிரி போயிடுச்சு,
செம்ம கோவமாகறாரு. அவன் கூட டைத்தை ஸ்பெண்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு தான் காலேஜ் ஒர்க்கெல்லாம் தூக்கி போட்டுட்டு அவன் கூட வந்தா இந்த மாதிரி ஒர்க் பண்ணிகிட்ருக்கான், சர்வ் பண்ணிகிட்ருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஜிமினா இந்த மாதிரி நோட் பண்ணா. டேக்குமே அதே ஃபீல் தான். ஜங்குக்கு இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறத பார்க்க சொல்ல அவருக்கு செம்மையாக க்ரையிங் வருது. ஒரு மாதிரி சாஃப்டான ஃபீலில் ஒரு பெயின் வருது. இந்த மாதிரி பெயின்லேயே நோட் பண்ணேன். ஜங்குக்கும் சுகாவுக்கும் செம்மையாக காண்டாகுது. என்ன மாதிரி ஒர்க் கொடுக்குறா பாரு. அவங்க நம்ம பார்ட்னர்ஸ் கூட டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நான் ஜிமினா அவங்க கூட்டே வந்தேன். அவன் முன்னாடியே இந்த மாதிரி ஒர்க் பண்ண வைக்கிறா. நம்ம என்ன ஒர்க்கர்ஸா அப்படிங்கிற மாதிரி செம்மையாக நம்ம சுகா கோவப்பட்டோம். அவளை பற்றி தான் நமக்கு தெரியும்ல, அவள் நம்மளை எப்போதுமே டார்ச்சர் பண்ணுவான்ட்டு. ஃப்ரீ பண்ணி விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தியா சொன்ன திங்ஸஸ் எல்லாத்தையுமே கொண்டு போய் அந்த டேபிளில் ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி வச்சா. என்ன ஜங்கு ட்ரிங்க் பண்ணி என்ஜாய் பண்ணுறதை விட்டுட்டு ஒர்க் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி ஜாக் கேட்கவும், நான் தாண்டா அவனை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வர சொன்னேன். இங்கே இந்த பிளேஸில் சோப் பண்ண எனக்கு இருக்கிற பர்சன்ஸ்லாம் சரியாகவே சோப் பண்ண மாட்டேங்கிறாங்க, அதுக்கு தான் அப்படிங்கிற மாரி சொல்லவும், சரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டல, நீ போய் உன்னோட பிளேஸில் என்ஜாய் பண்ணு அப்படிங்கிற மாரி சொல்லவும், ஓகே பாஸ் அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு ஜங்குக்கும் நம்ம சுகாவை நேராக என்ன செய்வாங்கன்னா இந்த பிளேஸ்க்கு வருவாங்க. இந்த மாதிரி பிளேஸில் வந்து டே பக்கத்தில் வந்து உட்காந்துருந்து ஃபுட்டை சாப்பிட்றாங்க. எப்படி சாப்பிட்டா நம்ம ஜங்குக்கு அந்த பிளேஸில் இருக்கே விட மாட்டாங்காட்டியா ஒன் பை ஒன்னாக ஜங்குக்குன்னு கூப்பிட்டு ஜங்குக்கு கிட்ட ஒரு செகண்ட் கூட இருக்க விடாமல் அந்த ஒர்க் பண்ணி இந்த ஒர்க்கை பண்ணி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, இதெல்லாம் சரியாகவே இல்லை, ஃபுட்டை மாடலை சேஞ்ச் பண்ணு. ஆமாம், நான் உன்கிட்ட நேற்று ஒரு ஃபைல் கேட்டேனே, நெக்ஸ்ட் டே வேணும்ன்ட்டு அந்த ஃபைலை மாடலை ரெடி பண்ணி அனுக்கிற மாதிரி எல்லோரும் பார்ட்டி என்ஜாய் பண்ண வேண்டாம். நான் ஜங்குக்கு டார்ச்சர் பண்ணுறத விடவே மாட்டேனுங்கிற மாதிரி செம்மையாக டார்ச்சர் பண்ணி ஜங்குக்கு டென்ஷன் ஆக்குறா. ஏன் ஜங்குக்கு கோவம் எங்கேயோ ஹைப் ஆயிடுச்சு. பட் என்ன பண்ண, அமைதியாக டீட்டை கடிச்சப்படி டீயா கேட்குற கொஸ்டினுக்கு எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணிகிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தான். இப்போ மேலே ஒரு ரூமில் ஜாக் ஒரு ஃபைல் வச்சுருந்தான். அந்த ஃபைலை போய் எடுத்துகிட்டு வந்து ஜாக்கோட ஹேண்ட்ஸில் கொடு, ஏதோ பார்ட்னர்ஸ்ட்டு அந்த ஃபைலை காட்டணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சரி ஓகேங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக்கு நேராக ஃபைல் எடுக்க போவாரா. இந்த மாதிரி எடுக்க போனோம். நம்ம டேக்கு ரொம்ப ஒரு மாதிரியாகி பெயினாகவும் ஆகுது. நேராக ஜங்குக்கு இங்கேருந்து மேலே ஒரு ரூமுக்கு போயிட்டார்ல, அந்த மூமெண்ட்டுக்கு ஒரு கோவத்தில் நேராக நம்மகிட்ட இங்கேருந்து எழுந்து இப்படி டீயா ஒர்க்கு மேலே ஒர்க் கொடுத்துட்ருக்கால டீயாக்கிட்டே வந்து நின்றுட்டு, இங்கே பாருங்கள் மேம், நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, இந்த பிளேஸில் பார்ட்டிகள் தானே, நீங்கள் ஏன் தேவையில்லாமல் என் ஹஸ்பண்டுக்கு இவ்வளோ ஒர்க்கு கொடுக்குறீங்க, இந்த அளவுக்கு எதுக்காக ஏன் ஹஸ்பண்டை டார்ச்சர் பண்ணுறீங்க, இங்கே இத்தனை எம்ப்ளாயிஸ் இருக்காங்கல்ல, நானும் 1 ஹவர்ஸ்லேருந்து பார்த்துட்ருக்கேன், நீங்கள் என் ஹஸ்பண்டை ரொம்பவே டார்ச்சர் பண்ணுற மாதிரி தெரியுது, எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறீங்க, அவரும் இந்த பிளேஸில் பார்ட்டி தானே என்ஜாய் பண்ண வந்துருக்காரு, ஒரு 1/2 ஹவர் கூட பார்ட்டி என்ஜாய் பண்ண விட மாட்டேங்கிறீங்கிற மாதிரி ஒரு எமோஷ்னலாக ஒரு கோவத்தில் நம்மகிட்ட இந்த மாதிரி பேசுனா என்ன திமிருடா உனக்கு, என்கிட்டயே வந்து இந்த மாதிரி நீ பேசுவேங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்டே பிடிச்ச அத்தனை பர்சன்ஸுக்கு முன்னாடி திட்டுவா. இந்த மாதிரி திட்டுனா ஜிமினா ஷாக் ஆகி டேக்கிட்ட வந்தா இந்த மாதிரி திட்டுற மூமெண்ட்டும் அத்தனை எம்ப்ளாயிஸும் டே பார்க்குற அந்த மூமெண்ட்டுக்கும் டேக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்தா. ஜாக் இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு என்ன பண்ணிகிட்ருக்க, இதுக்காக அவனை திட்டுற அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக ஜாக்கு நம்ம டீயா கிட்ட வந்தா, நீ அமைதியாகிருடா, என்னடா அவரடியாக பேசிகிட்டு இருக்க, இந்த பிளேஸில் அவன் என்னோடய ஒர்க்கர், நான் சொல்கிற ஒர்க்கை தான்டா அவன் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி டேயை ரொம்ப ஹார்ஷாக திட்டிகிட்டு இருப்பாளா. இந்த மாதிரி திட்டிகிட்டு இருக்க மூமெண்ட்டுக்கும் டே கிட்ட ரொம்ப க்ளோஸாக வந்து நான் அவனை மேரேஜ் பண்ணிக்கலாம்னு நினச்சா என்ன பண்ணி என்ன செடியூஸ் பண்ணி அவனை நீ ஓம் பக்கமாக எடுத்துக்கிட்ட, என்னடா பண்ணி நீ அவனை மேரேஜ் பண்ணனுங்கிற மாதிரி ஒரு கோவத்தில் இந்த மாதிரி ஹார்ஷாகவும் திட்டி ரொம்ப ஹேட்டான வேர்டெல்லாம் பேச ஆரம்பிச்சிருவாளா. இந்த மாதிரி பேச ஆரம்பித்தோம். டியாவோட சீக்ஸில் ஓங்கி ஒரு ஸ்லாப்பு இந்த மாதிரி விழுந்தா நம்ம ஜாக்கு நம்ம டீ ஜிமினா சுகா அங்கே இருக்கிற எம்ப்ளாயிஸ் எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆனோம். டீ அப்படியே ஸ்லாப் வாங்கின பொசிஷனில் அப்படியே நிமிண்டு பார்ப்பாலாம். அந்த மாதிரி பார்த்தா இன்னொரு ஸ்லாப் விழுந்து இந்த மாதிரி ஸ்லாப் இருந்தால் டே அப்படியே ஜங்குக்கோட ஆன்சை கிரிப்பாக பிடிச்சிட்டு என்ன பண்ணிகிட்ருக்கீங்க ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு கிரிப்பாக பிடிக்கவும், எவ்வளவு திமிர் இருந்தால் ஏன் ஒய்ஃப் கிட்ட இந்த மாதிரி நீ பேசிகிட்டு இருப்ப, உனக்கு பேசணுன்னா என்கிட்ட டேரெக்டாக பேசிடி, அதை விட்டுட்டு அவனை இந்த பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி ஹேட்டான வேர்டில் பேசுகிற, உன்னை இந்த மாதிரி ஸ்லாப் பண்ணால் உனக்கு எவ்வளோக்குள்ள அசிங்கமாக இருக்குது, இத்தனை பர்சன்ஸ்க்கு முன்னாடி ஏன் ஒய்ஃபை இன்சல்ட் பண்ணுவியா நீ அப்படிங்கிற மாதிரி செம்ம கோவமாக இந்த மாதிரி நம்ம ஜங்குக்கிட்ட ஜாக் வந்து ஜங்குக்கு நீ என்ன மாதிரி பிஹேவ் பண்ணிகிட்ருக்க, அவன் இந்த கம்பெனி மேனேஜர்னால் அதுக்கும் ஒரு லிமிட் தான் இருக்குது, என்னோடய ஃபேமிலி லைஃப்குள்ள அவள் தலையிடக்கூடாது, தேவையில்லாமல் அவள்
என் ஒய்ஃப் கிட்ட இந்த மாதிரி பேசுனதெல்லாம் தப்பு. நீங்கள் இந்த பிளேஸில் தானே இருக்கீங்க, ஏன் இந்த மாதிரி பேசுகிறேங்கிறத உங்கள் மேனேஜர்கிட்ட கேட்க வேண்டியது தானே, அப்படியே அமைதியாக நிற்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ஜாக்குக்கிட்டையும் டியாக்கிட்டையும் நம்ம ஜொங்குக்கு ஃபைட்டுக்கு போகிற மூமெண்ட்டை பட்டுட்டு ஜொங்குக்கு வேண்டாம் ப்ராப்ளம் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஜொங்குக்கு நம்ம டே கண்ட்ரோல் பண்ணால் டேயை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு டியாவோட நெக்கே நம்ம ஜொங்கு கிரிப்பாக பிடிச்சிருவாரு. நானும் சரி போனா போட்டு நான் அமைதியாக இருந்தால் என்ன மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்க? உன் முன்னாடி தானே இவ்வளோ நேரம் நான் நின்றுக்கிட்டு இருந்தேன், என்கிட்ட பேச வேண்டியதானே. அவனை இந்த பிளேஸ்க்கு வர வச்சு இந்த மாதிரி டேட்டியாக அவனை ட்ரீட் பண்ணணும், அவன் அத்தனை பேர் முன்னாடி அசிங்கப்படுத்தணும்னு நினச்சிக்கிட்டு தான் இந்த ஹோல் ஒர்க்கிங் பண்ணிய நீ. அதுக்கு தான் ஒய்ஃபெல்லாம் இந்த பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு வரணும்னு ஃபங்க்ஷன் ஒர்க்கெல்லாம் நீ ஜாக்குக்கிட்ட சொல்லி ரெடி பண்ணியா? ஏய், ராங் கால் பண்ணி என் ஃபேமிலிக்குள்ளே ஃபைட்டை வர வச்ச பற்றியா? இன்றைக்கே உன்னை ஏதாவது பண்ணியிருக்கணும்டி. போனா போட்டு மேனேஜரை வச்சு ப்ளே பண்ணிட்டு போகிறா, பாட்டுக்கெலாம் அமைதியாக இருந்தா. எவ்வளவு திமிரு இருந்தால் ஏன் டேக்கிட்ட இந்த மாதிரிலாம் நீ பேசுவேனுங்கிற மாதிரி செம்மையாக நெக்க பிடிச்சி இருக்கிறாரு. டியாவால் பிரேக் கூட பண்ண முடியல இந்த மூமெண்ட்டுக்கு. சுகா நம்ம ஜொங்குக்கு புஷ் பண்ணி டியா விட்டு தள்ளுறாரு. இந்த மாதிரி தள்ளிட்டு சாரி மேம் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் டியா செம்ம காண்டாக்கி, உனக்கு எவ்வளவு துணிச்சல் இருந்தால் ஏன் பிளேஸ்லேயே ஒர்க் பண்ணிவிட்டு என்னோட நெக்கி இந்த அளவுக்கு கிரிப்பாக பிடிச்சி இருக்குவ அப்படிங்கிற மாதிரி சொல்லி, ஒர்க் இல்லைன்னா நீ எந்த பிளேஸில் என்னடா பண்ணுவ, ஒர்க்கே இல்லாமல் உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது, சும்மா ஒய்ஃபுங்க உன் ஒய்ஃபை கூட உன்னால் கவனிச்சிக்க முடியாது இப்படிங்கிற மாதிரி, நான் சேலரி கொடுக்க போயிட்டா நீ உன் லைஃப்பில் மூவ் ஆன் ஆகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி இப்படி பேசுகிறத கேட்டு என்னடி பெரிய ஒர்க்குன்னு இருக்க. இந்த அளவுக்கு இப்படி ஒரு ஸ்டகனான பிளேஸில் நான் ஒர்க் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. என்கிட்ட டேலண்ட் இருக்குது, என் டேலண்ட்டை வச்சு என் ஃபேமிலியை நான் ரன் பண்ணிப்பேன், வேலையை பார்த்துட்டு போடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோமத்துட்டோம். நம்ம டேடான் ஜொங்கு கூட மூட்டை கிரிப்பாக க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜாக்கையும் தீயாவையும் நோட் பண்ணிவிட்டு தேவையில்லாமல் ப்ராப்ளத்தை பெருசாக கட்டிங்க, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, ப்ளீஸ் இதை பெருசாக கட்டிங்க அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக கெஞ்சினா டேயை பிடிச்சிட்டு தள்ளி விட்டுட்டு அப்படியே அந்த பிளேஸில் அமைதியாக இருக்க. ஏதாவது வாயிட்டு பேசினேன் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி டேயை பிடிச்சி திட்டிட்டு, என்ன எனக்கு நீ ஒர்க்கு கொடுக்குறது, நீ ஒன்று எனக்கு ஒர்க்கெல்லாம் ஒன்று கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஓன் பிளேஸில் நான் ஒர்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாம் ஹார்ட் ஒர்க் பண்ணி நான் ஒர்க்கையும் ப்ராஜெக்டையும் ரெடி பண்ணால் எனக்கு இந்த பிளேஸில் அதுக்கான ப்ரௌடே கிடைக்கல, அப்படிப்பட்ட ஒரு பிளேஸ் எனக்கு தேவையில்லை. அதுலேயும் முக்கியமாக இவ்வளோ டேஸ் நீங்கள் பண்ண மூமெண்ட்ஸ் இல்லாட்டி நான் எதுக்கு அமைதியாக போட்டுட்டு இருந்தேன். ஒர்க் பண்ணுற பிளேஸ் எதுவும் பண்ணக்கூடாது, ஒர்க்குன்னா அப்படி தான் இருக்குண்டா நான் அமைதியாக இருந்தேன். ஆனால் உங்கள் லிமிட்டை க்ராஸ் பண்ணி மேனேஜர்ட்டியா நீ ஓவராகவே என்கிட்ட அதிகமாக பேசிட்ட. இதுக்கப்புறம் இந்த பிளேஸில் எனக்கு நீ ஒன்றும் ஒர்க்கு தர வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கு ஒர்க்கு வேணும்னு உன் வீட்டை பிடிச்சி நான் கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை, போடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட ஹேண்ட்ஸை கிரிப்பாக பிடிச்சிட்டு அந்த பார்ட்டி காலை விட்டு நம்ம ஜொங்குக்கு வெளியேட்டே ஏன் வேகமாக இழுத்து கூட்டிகிட்டு வர இந்த மாதிரி கூப்பிட்டுருந்தா சுகாவுக்கு என்ன பண்ணனே தெரியல. டி ஜொங்குக்கா என்னடா பண்ணுற, ஜொங்குக்கு நில்லுங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடி நேராக அந்த பார்ட்டி காலை விட்டு வெளியே வந்தா. இங்கே நடந்த மூமெண்ட் எல்லாத்தையும் எம்ப்ளாயிஸ் எல்லோரும் நோட் பண்ணிகிட்டு இருக்க இந்த மூமெண்ட்டுக்கு தியா வேகமாக அங்கே ரெண்டு போனால் ஜாக்குமே எல்லோரும் ஃபோட்டோ சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தியா கிட்ட வேகமாக வந்தா. இந்த ஜொங்குக்கு எவ்வளவு திமிரு இருந்தால் இந்த மாதிரி ஸ்லாப் பண்ணி இந்த மாதிரி என்னை திட்டி அசிங்கப்படுத்துவோம் அப்படிங்கிற மாதிரி கோவமாக டீயாக பேசுவாளா அந்த மாதிரி பேசுனா சரி ப்ரீ பண்ணி விடு, நெக்ஸ்ட் டே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் கண்டிப்பாக பாரு நெக்ஸ்ட் டே அவன் கம்பெனியில் ரூமில் கெஞ்சுற மாதிரி பவுட் பண்ணுற மாதிரி ஏதாவது சாரி சொன்னான்னு சொல்லிக்கிட்டு அவனை மறுபடியும் ஒர்க்குக்கு நீ மூவ் ஆன் பண்ண விட்டான்னு வச்சுக்கோ, நான் என்ன பண்ணுவேனே தெரியாது. அவன் என்கிட்ட கெஞ்சணும், எனக்கு ஒர்க்குட்டான்னு சொல்லி அவன் என்கிட்ட கெஞ்சணும், நீ அவனுக்கு நீ ஒர்க்கு கொடுக்கக்கூடாது. அவன் நாளைக்கு சாரி கேட்டாலும் சரி ஃபர்கியூ கேட்டாலும் சரி அவனை நான் தான் ஃபர்கியூ பண்ணணும், நீ ஃபர்கியூ பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி செம்ம கோவமாக இந்த மாதிரி ஜாக்கியை பிடிச்சிட்டு அப்படியே அங்கே இருக்கிற ஒரு ட்ரிங்க் பாட்டில் எடுத்து ஃபுல்லாக ட்ரிங்க் பண்ணுறா. டியா நினச்ச பிளான் என்ன, இந்த பிளேஸில் அத்தனை பர்சன்ஸும் பாட்டும் டியா பண்ணுற மூமெண்ட்டுக்கு கொஞ்சம் பெயின் ஆகி துடிக்கிற மூமெண்ட், க்ரை பண்ணுற மூமெண்ட், அந்த மூமெண்ட்டில் நம்ம ஜொங்குக்கிட்ட போய் நம்ம ஃபைட் பண்ணுறதும் ஜொங்குக்கிட்ட ஃபைட் பண்ணுறதும் அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் லாங் ஆகி ஃபைட் பண்ணி பிரிவாங்கங்கிற மாதிரி அவள் வேற ஒரு பிளான் தான் போட்டு வச்சுட்டுருப்பான். ஆனால் அந்த பிளானே அப்படியே சொதப்பி ஒர்க்கும் வேண்டாம் நீயும் வேண்டாம் உன் கம்பெனியும் வேண்டாம்னுக்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுவாரா. அந்த மாதிரி கூட்டிகிட்டு போன மூமெண்ட்டுக்கு என்ன திமிரண்ட ஜொங்குக்கு என்னையே ஸ்லாப் பண்ணி ஒர்க்கு வேண்டானுங்கிற மாதிரி தூக்கி போட்டு போயிட்டான்.
பார்க்குறேன்டா, நீ எங்கிட்ட போய் ஒர்க் பண்ணுறேன்னுக்கிறத பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி செம்ம காண்டில் இந்த மாதிரி அவள் ட்ரிங்க் பண்ணிட்டு இருந்தான். ஜாக்குக்குமே இந்த மூமெண்ட் ஜங்குக்கு இப்போ ஸ்லாப் பண்ணியிருப்பார்ல, பேசின மூமெண்ட், ஸ்லாப் பண்ண மூமெண்ட், அது எல்லாமே டெங்க் ஆகி சரி பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட் டே ஆகட்டும்ங்கிற மாதிரி அவன் அப்படி ஃப்ரீ பண்ணி விட்டான். இப்போ ஹவுஸில் தான் நம்ம டேதான் பெட்டில் உட்காந்துருந்து பயங்கரமாக தேம்பி அழுதுகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி அழுதுகிட்டு இருந்தால் நம்ம ஜங்குக்கு அப்படி ஃபேஸெல்லாம் வாஷ் பண்ணப்படி, ஃபேஸை டவலில் அப்படி ஃபேஸெல்லாம் கொஞ்சம் வாஷ் பண்ணி ட்ரெஸ்ஸெல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணப்படி, ஸ்லீப் பண்ணதுக்காக அப்படியே டவலை வச்சு ஃபேஸை ரப் பண்ணப்படியே கரெக்டாக பெட்டுக்கிட்ட வருவாரா. இந்த மாதிரி தேம்பி அழுதுகிட்டு இருக்க பாட்டுட்டு, எதுக்கு இப்போ கதறி அழுதுகிட்டு இருக்க, இப்போ என்ன ஆச்சுன்னு இப்போ அழுதுகிட்டு இருக்க, என்ன ப்ராப்ளம் இப்போ உனக்கு, என்ன வேணும் உனக்கு இப்போ அப்படிங்கிற மாதிரி கோவமாக கட்டுவாரா. இந்த மாதிரி கட்டுனா அப்படியே மவுட்டை கிரிப்பை க்ளோஸ் பண்ணப்படி டீரிலாம் வேகமாக வெயிட் பண்ணுறாரு. வெயிட் பண்ணிவிட்டு சாரி ஜங்குக், நான் அந்த மாதிரி பேசாமல் இருந்தேன், இந்த ப்ராப்ளம் ஆயிருக்காதுல்ல, ஐ எம் ரியலி சாரி ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி அழுவாரா. இந்த மாதிரி அழுதா பக்கத்தில் அப்படியே நம்ம ஜங்குக்கு உட்காந்துட்டு டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, இப்போ நான் உன்னை ஏதாவது சொன்னேனா, ஏதாவது சொல்லி உன்னை திட்டுனேனா, சரி ஓகே நான் எதுவுமே உன்னை திட்டலை, உன்னை எதுவும் தப்பாக திங்க் பண்ணல, ஆனால் என்னால் தானே இன்றைக்கி உனக்கு ஒர்க்கு போயிடுச்சு, ஒர்க்குக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டு நீ ஜங்குக்கு ஐ எம் ரியலி சாரி, நான் வேணும்னே அந்த மாதிரி பேசலை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பயங்கரமாக க்ரை பண்ணுற மூமெண்ட்டை பார்த்துட்டு டேயோட ஃபேஸ் அப்படி கப் பண்ணி டேயோட ஃபேஸ் முழுக்க கிஸ் பண்ணி எனக்கு